இந்த மாதிரி தப்புகளை வந்து யாருமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. திருமணத்தை தள்ளி போடுறதுக்கு ஜாதகத்தை ஒரு ஆயுதமா வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. என்னதான் வந்து கிருஷ்ண பரமாத்மா திருப்பியும் நம்ம கலியுகத்துல பிறந்தாலும், இல்ல ராமரே வந்து கலியுகத்துல பிறந்தாலும், யார் கலியுகத்துல பிறந்தாலுமே வந்து தோஷம் இல்லாத ஜாதகம் அப்படிங்கிறது பாக்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அப்படி ஒரு ஜாதகமே வந்து கிடையாது. ஸோ சும்மா இந்த தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்கு அப்படின்றதுனால வரன் பார்க்குறவங்க வந்து ரொம்ப தள்ளி போடுறது அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம். அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் தான் எல்லா தோஷமும் தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க ஜாதகத்துக்கு. ஆக்சுவலா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நான் இந்த மாதிரி நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து அவங்க கண்ணுல வந்து தண்ணி வருது. வேற வழி இல்லாம நான் வந்து அவங்கள வந்து பார்த்துட்டு அனுப்பி வச்சேன். அதாவது ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. எப்பதான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு அவங்களுடைய பையனுக்காக. ஆக்சுவலா அவங்க பையனுக்கு வந்து 40 வயசு ஆயிடுச்சு. அவங்க 27 28 வயசுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தள்ளி போறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தேன்னா, அந்த ஜாதகத்துக்கு வந்து 7ஆம் வீட்டில் பாவத்துல வந்து கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்காராம். ஸோ அதனால வந்து நாகதோஷம் இருக்கு, அதனால கல்யாணம் பண்ணா செட் ஆகாது, இல்லைன்னா வந்து நாகதோஷம் இருக்கிற மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு இவ்வளவு வருஷம் தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு அவருக்கு 40 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு அவருக்கு வந்து கல்யாண வாழ்க்கையில வெக்ஸே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு அந்த லைஃபே வேணாம், நமக்கு அதுக்குள்ளேயே நம்ம போக வேணான்ற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. கடைசி வரைக்கும் அவர் அப்படியே பிரம்மச்சாரியாவே இருந்துருவார் போல இருக்கு. அந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் இந்த காலத்துல நிறைய பேர் வந்து பண்றா. அது ஒரு பெரிய தப்பா வந்து பார்க்கப்படுறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்றேன். சுத்த ஜாதகமும் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகமும் நிச்சயமாக சேரலாம். அது சேர்றதுனால எந்த விதமான பாப்பமும் கிடையாது. தோஷத்தோடைய ஜாதகம் சுத்த ஜாதகம் சேரும் போது அந்த தோஷம் எல்லாமே வந்து விமோசனம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இருக்கு. அதனால சுத்த ஜாதகம் இந்த மாதிரியான தோஷ ஜாதகத்து கூட சேர்ந்தால் எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நீங்க தைரியமா வந்து நீங்க பொண்ணு கொடுக்கலாம், தைரியமா வந்து பையனை கொடுக்கலாம். சுத்த ஜாதகத்துல இருக்கிறவங்க ரொம்ப மெயினா கேட்டுக்கோங்க. இது மாதிரி அவங்களுக்கு தோஷம் இருக்கு அப்படின்றதுனால நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அது உங்களுடைய வம்சத்தையும் அது பெரிய லெவல்ல வந்து பாதிக்கும்.